அருமையானவர்களே, கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதலை தொடங்கியது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் கடந்த பிப்ரவரி 28 தொடங்கி ஏப்ரல் 8 புதன்கிழமை 38வது நாளில் 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. இந்த போர் நிறுத்த அறிவிப்பை அறிவித்த ட்ரம்ப் அதை வரவேற்ற ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் ஆகியோரை வெகுவாக பாராட்டியது கவனத்தை பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், உலக பொருளாதார நெருக்கடியை தீர்க்க பாகிஸ்தான் முன்வந்ததை உலக நாடுகள் வரவேற்றுள்ளதும் கவனம் பெறுகிறது. இன்று 10 வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் வைத்து அமெரிக்காவின் 15 நிபந்தனைகள் மற்றும் ஈரானின் 10 நிபந்தனைகள் விரிவாக விவாதிக்கப்பட்டு முழுமையான போர் நிறுத்தம் செய்ய வழிகோலும் இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பும் கூடுதல் கவனம் பெறுபவையாக இருக்கின்றன. பாகிஸ்தானுடன் UAE, துருக்கி, எகிப்து ஆகிய நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதிலும் அதிக அளவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நாடு பாகிஸ்தான் தான். பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடு என்ற முகத்தை மாற்ற அதற்கு கிடைத்த அரிய வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தியமை பாகிஸ்தானை உலகின் நாடுகள் பாராட்ட வழிவகுத்திருக்கிறது. எது எப்படியோ, சர்வதேச அளவில் உலகின் எல்லா நாடுகளும் எதிர்கொண்டு வந்த ஒரு பெரும் பிரச்சனையை, நெருக்கடியை, 3ஆம் உலகப்போர் வெடித்து விடுமோ என்ற பதற்றத்தை தற்காலிகமாக தள்ளி போட இந்த ஒப்பந்தம் வழிவகுத்திருக்கிறது. மேலும் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் பட்சத்தில் நிரந்தர போர் நிறுத்த தீர்வாக அமைந்தால் உண்மையில் அது இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த சமாதானமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிரந்தரமாக ஆக்கி அருள்வானாக. கடந்த 37 நாட்களாக நடைபெற்று வந்த போரில் வளைகுடா நாடுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள், ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட இழப்புகள், போரை முன்னின்று நடத்தும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் உயிர் மற்றும் இராணுவ தளவாட இழப்புகள் என்பது பல்லாயிரம் கோடிகளாகும். அந்த இழப்புகளை ஒரு ஜும்மா மேடையில் சொல்லி முடித்துவிட முடியாது, அவ்வளவு இழப்புகள். உதாரணத்திற்கு, இந்த போரின் காரணமாக சர்வதேச முதலீட்டாளர்களை கொண்ட, தங்க ஏற்றுமதியை கொண்ட துபாய் நாட்டிற்கு விமான நிலையங்கள் மூலமாக வரும் வருவாய் இழப்பு மட்டும் ஒரு நாளைக்கு 2000 கோடி ரூபாய் என்பதாக சொல்லப்படுகிறது. இது தவிர்த்து உலக நாடுகளில் ஏற்பட்ட எரிவாயு தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பங்குச்சந்தை வீழ்ச்சி, ஏற்றுமதி இறக்குமதி வருவாய் இழப்பு, பொதுமக்கள் சந்தித்த விலைவாசி உயர்வு உள்ளிட்ட இழப்புகளும் பாதிப்புகளும் சொல்லிலடங்காது. இத்தகைய பெரும் பொருளாதார பாதிப்புகளிலிருந்து நிம்மதி பெருமூச்சை இந்த 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வந்திருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைய ஜும்மா சிந்தனையாக நாம் பார்க்க இருப்பது சமாதானம் சம்பந்தமான சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இதிலிருந்து தெளிவு பெற்று நடைமுறைப்படுத்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸலு கைர், சமாதானமே சிறந்ததாகும் என்பதாக குர்ஆனினுடைய 4வது அத்தியாயம் 128வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சண்டையை நாம் விரும்பக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பிடிக்காத, அவன் வெறுக்கிற ஒரு செயல்பாடாக இந்த சண்டை அமைந்திருக்கிறது. இன்ன அபகலர் ரிஜாலி இலல்லாஹி அலத்துல் ஹசிம், மனிதர்களில் இறைவனுக்கு பிடிக்காதவர்கள் யாரென்றால், அல்லாஹுக்கு பிடிக்காத மனிதர்கள் யாரென்றால் எதற்கெடுத்தாலும் சண்டை போடுபவர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள்.
ஆனால் இன்றைக்கு சண்டை போடுவதை பெருமையாக கருதுகிற ஒரு கால சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒருத்தர் அமைதியா போறான், சமாதானமா போறான், பொறுமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனை கோழை என்பதாகவும் இல்லைன்னா அவனை ஒண்ணுக்காகாதவன் என்றும் ஏசுகிற நிலையை பார்க்கிறோம். நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சண்டை பிடிப்பதை மிக பெரும் பெருமையாக கருதுகிற மக்கள் நிறைந்திருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு விஷயம் என்று சொன்னால் அது சண்டை இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நபி தோழர்களுக்கு மத்தியில், இரண்டு பிரிவினர்களுக்கு மத்தியில் ஏதாவது சண்டை ஏற்படுகிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அதிகமாக முக்கியத்துவம் தருவார்கள். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. குபாவில் இருக்கிற குபா பகுதியை சார்ந்த இரு பிரிவினர்களுக்கு மத்தியிலே சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற செய்தி வருகிறது. பள்ளிவாசலுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். லுஹரினுடைய வக்து நெருங்கி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹரினுடைய வக்து நெருங்குகிறது. எனவே தொழுகையை முடித்துவிட்டு நாம் அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு செல்லலாம் என்பதாக தாமதிக்கவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலால் அவர்களே, குபா பகுதியில ஏதோ பிரச்சனை என்பதாக எனக்கு செய்தி வந்தது. அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை நான் ஏற்படுத்தியாக வேண்டும். எனவே லுஹரினுடைய வக்து நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்கள் உடனே பாங்கை சொல்லுங்கள். நான் வருவதற்கு தாமதமானால் உங்களில் ஒருவரை இமாமாக நிற்க வைத்து நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி புறப்பட்டு சென்றார்கள். நேரம் வருகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னார்கள். நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு தாமதமாகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று அந்த லுஹரினுடைய தொழுகையை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தொழுகை ஆரம்பித்ததற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையில் வந்து முன்சஃபில் கலந்து கொள்கிறார்கள். இப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்கிற அந்த செய்தி தெரியாது. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்களே என்பதை அந்த இமாமாக நிற்கிற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்ப கால சூழ்நிலை அது. என்ன செய்வதென்று அறியாது நபித்தோழர்கள் கைத்தட்டினார்கள், மிக வேகமாக கைத்தட்டினார்கள். அப்பொழுது ஒரு கட்டத்தில் கவனித்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்து கொண்டார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்சஃபில் நிற்கக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே செய்கை செய்தார்கள். இல்ல, நீங்க பின்னாடி வர வேண்டாம், அப்படியே நின்று தொழுகை நடத்துங்கள், இமாமாக நின்று தொழ வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த சமயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்காமல் பின்னால் வந்து விடுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சென்று அந்த தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்கிறார்கள். தொழுகை முடிந்த போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் இமாமுக்கு ஒரு செய்தியை உணர்த்துவதற்காக வேண்டி கைதட்டினீர்கள் அல்லவா, அப்படி செய்யக்கூடாது. இமாமுக்கு ஒரு செய்தியை உணர்த்த வேண்டுமானால் பெண்களாக இருந்தால் அவர்களுடைய குரல் வெளியே வரக்கூடாது, எனவே அவர்கள் கைத்தட்டலாம். ஆனால் நீங்கள் இமாமுக்கு ஒரு செய்தியை உணர்த்த வேண்டுமானால் அதற்கு நீங்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று அப்பொழுதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், அபூபக்கரை, நான் தான் நீங்களே தொழுகையை நடத்துங்கள் என்பதாக சொன்னேனே,
நீங்கள் ஏன் பின்னே வந்தீர்கள் என்பதாக கேட்கிற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அபூ குஹாஃபாவினுடைய மகனுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று இமாமாக தொழ வைக்கிற தகுதி இல்லை நபியே என்பதாக சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பணிவை அங்கே வெளிப்படுத்தி காட்டினார்கள். நான் இங்கே சொல்ல வந்த செய்தி, தொழுகைக்கான நேரம் நெருங்கிய போதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழ வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்த நேரத்திலும் கூட ஒரு பகுதியிலே சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிற அந்த செய்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமாதானத்திற்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுத்தார்கள். உடனேயே அங்கே சென்று அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தி இந்த சமூகத்திற்கு சமாதானத்தினுடைய முக்கியத்துவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி தந்தார்கள். மதீனாவில் ஒரு சமயம் இரு கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இருவர்களுக்கும் மத்தியில் இருக்கிற இந்த பிரிவினையை போக்கும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்தில் அவங்களுக்கு மத்தியில சமாதானம் ஏற்படுவதை போன்று ஒரு தோற்றம் வருகிறது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கிற அந்த தேவையும் ஏற்பட்டது. எனவே தன்னுடைய சுய தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அந்த இடத்துல இருந்து நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகன்று செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் என்னவென்றால், தான் மலஜலம் கழிக்கிற அந்த தேவை இருந்து வெளியே செல்வதாக, சிறுநீர் கழிக்க செல்வதாக இருந்தால் மக்களினுடைய நடமாட்டமே இல்லாத இடங்களுக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு வெட்க உணர்வுடையவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெகு தூரம் செல்லுகிற பழக்கமுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்பட்டு இருக்கிறது. சமாதானம் முழுமையாக அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி முடித்துவிட முடியவில்லை. பேசிக்கொண்டிருக்கிற போது சிறுநீர் கழிக்கிற ஒரு தேவை அவர்களுக்கு வந்துவிட்டது. எனவே அந்த இடத்திலிருந்து வெகு தூரமாக செல்கிற பழக்கமுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பக்கத்திலேயே அந்த நேரத்தில் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி அவர்கள் எத்தனித்தார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் கொஞ்சம் மேடாக இருந்ததின் காரணத்தினால் இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிக்கிறதுக்காக கொஞ்சம் நவுண்ட உடனேயே, அந்த இடத்தை விட்டு அகன்ற உடனேயே அங்க மறுபடியும் அவர்களுக்குள் சண்டை வருகிறது, பிரச்சனை அதிகமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வெகு தூரமாக செல்கிற பழக்கமுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பக்கத்திலேயே அவங்க சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சாங்க என்கிறது மாத்திரமல்ல, அன்றைய தினத்தில் அப்பொழுது அவர்கள் நின்று கொண்டே சிறுநீர் கழித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அவர்களுடைய சுய தேவையை முடித்துவிட்டு அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் வந்தார்கள், சமாதானத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று சொன்னால், இருவர் பிரிந்திருக்கிறார்கள், இரண்டு மனங்கள் உடைந்திருக்கிறது, இரண்டு குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, இருவர்களுக்கு மத்தியில் பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற போது அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவது என்பது எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது, அவசரப்பட வேண்டியது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதன் மூலமாக கற்றுத்தருகிறார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அபி ஹதரத் என்பவருக்கு கடன் கொடுத்திருந்தார்கள். இந்த ஹதரத் இருக்கிறார, இவர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்த கடனை அவர் திருப்பி கொடுக்கல, தவணை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செய்தி வருகிறது, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ஹதரத்தும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கடன் கொடுத்த அந்த பிரச்சனையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதிலே தலையிட்டார்கள். இரண்டு பேருக்கு மத்தியிலே சமாதானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஅபே, உங்களுக்கு அந்த தர வேண்டிய அந்த கடன்ல இருந்த பாதியை நீங்க தள்ளுபடி செய்துவிடக் கூடாதா என்பதாக கேட்டார்கள். அவர் தர முடியலைங்கிறாரு, சிரமங்கிறாரு, எனவே நீங்கள் பாதியை கடனை தள்ளுபடி செய்துவிடக் கூடாதா, அல்லாஹ் கிருபை செய்வான் என்று சொல்லுகிற போது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா, பாதி கடனை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்பதாக சொன்னார்.
ஹதரத் இடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதரத் கஅப் இப்னு மாலிக் பாதி கடனை தள்ளுபடி செய்து விட்டார், மீதம் கொஞ்சம் கடன் தான் இருக்கிறது, தாமதிக்காமல் உடனே அந்த கடனை இந்த கனவை நீங்க கொடுத்தாக வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். உடனே அவர் ஏற்றுக்கொண்டார். இருவருக்கும் மத்தியில் சமாதானத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சமாதானம் ஏற்படுத்துவதற்கான அந்த முக்கியத்துவத்தை நமக்கு உணரத் தருகிறார்கள். இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்குகிற நிலையைத்தான் மக்களிடத்தில் பார்க்கப்படுகிறதே தவிர, குடும்பங்களில் பார்க்கப்படுகிறதே தவிர, சமாதானம் செஞ்சு வச்சு அவர்களுக்கு மத்தியில ஒற்றுமையா போகட்டும், நல்லா இருக்கட்டும் என்கிற எண்ணத்தோடு சமாதானம் செய்கிற மக்களினுடைய நிலை என்பது மிகவும் குறைந்து போய்விட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து கேட்கிற போது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டையாயிடுச்சு, கோபிச்சுட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிற போது, என்ன நடந்துச்சு என்பதாக சொல்லி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, யார் அவர்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய ஈரக்குலை துண்டு என்பதாக சொன்னார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து. அவரை யாராவது கோபப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னை கோபப்படுத்தியவர்கள் என்பதாக சொன்னவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நான் என்னுடைய கணவர் என்னோடு கோபித்துக் கொண்டு சென்று விட்டார் என்பதாக சொன்னபோது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கவில்லை. மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடச் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல்ல படுத்திருக்கிறாங்கிற செய்தி கிடைத்த போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு போறாங்க தன்னுடைய மருமகனாரை தேடி. அங்க பார்த்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மண் தரையில் படுத்திருக்கிறார்கள். அவருடைய கோபத்தை தரிக்கும் வார்த்தையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கும் அபா துராப், மண்ணின் தந்தையை எழுந்திருங்கள், என்ன மண்ணில் படுத்திருக்கிறீங்க, எந்திரிங்க என்பதாக சொன்னதோடு மாத்திரமல்ல, ரசூலினுடைய வார்த்தையை கேட்டு சப்தத்தை கேட்டு எழுந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்திலே போய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மேனியில இருந்த மண்ணையெல்லாம் தட்டிவிட்டார்கள். அவர்களை ஆறத் தழுவினார்கள், வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். தன்னுடைய மகளுக்கும் மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில் உடனேயே சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள் என்பது வரலாறு என்று சொன்னால், இப்படி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அவரா உன்னை பத்தி அப்படியா பேசினாரு, அந்த மாதிரி சொல்லிட்டாரா, வரட்டும், நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் நான் உனக்கு வந்து வாங்கி தந்திருக்கிறேன், இந்த மனுஷனுக்கு கட்டி கொடுத்ததுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதானா என்பதாக சொல்லி என்னென்னலாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசி சாதாரணமாக குறைவாக இருக்கிற அவங்களுக்குள்ளேயே பேசி முடித்துக் கொள்ளக்கூடிய அந்த சண்டையை கூட பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், சம்பந்தம் செய்திருக்கக்கூடியவர்கள் அதை ஊதி பெரிதாக்கி மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து விடுகின்ற அளவுக்கு அந்த சண்டையை சமாதானம் இல்லாமல் சண்டையை அதிகப்படுத்தி விடுகிற சூழ்நிலையை இன்றைய கால சூழ்நிலையில் அதிகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் சண்டையை விரும்புகிறோம், சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக இல்லை. நமக்கு கோபம் வரணும், நாம மற்றவர்களிடத்தில் சண்டை போடணும், சண்டை போட்டு அவன் சொன்ன வார்த்தைக்கு நாம் பதில் வார்த்தை பேசிவிட வேண்டும். அப்பந்தான் இந்த சமுதாயம் நம்மை பார்த்து வீரன் என்பதாக பாராட்டும், நீ நல்ல ஆண்மகன் என்பதாக நம்மை பாராட்டும். ஏதாவது பேசலாம், சரி அவன் பேசிட்டு போறான், அவன் புத்தியே அப்படிதான் என்பதாக சொல்லி ஒருவன் ஒதுங்கி போகிறான் என்று சொன்னால், பொறுமையா இருந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிழைக்க தெரியாதவனா இருக்கிறிய, என்னெல்லாம் அவனை பார்த்து பேசுறான், கேட்கிறான், கேட்டுட்டு நீ பேசாம வாரிய என்பதாக சொல்லி அந்த அவனுக்கு மென்மேலும் கோபத்தை உண்டாக்கி அமைதியா போறவன கூட, பொறுமையா இருக்கக்கூடியவன கூட அவனுக்கு கோபத்தை வரவழைத்து சண்டையை இழுத்து விடுகிற நிலையில் இருக்கிற சூழ்நிலையை இன்றைய கால சூழ்நிலையில் அதிகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா அதுல்லுக்கும் அலா அஃதல மின் தரஜத்தி ஸலாத்தி வ ஸியாமி வ ஸதகா, தோழர்களே,
நபிலான தொழுகையை விட, நோன்பை விட, தர்மத்தின் நன்மையை விட சிறந்த ஒரு நன்மையை, ஒரு அமலை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா, சொல்லித்தரட்டுமா என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, பலா யா ரசூலல்லாஹ், சொல்லித்தார்கள் என அந்த சஹாபாக்கள் கேட்கிற அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஸ்லாஹு தாத்தில் பைன், இரண்டு பேருக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பது நீங்கள் தொழுகிற அந்த நஃபிலான தொழுகைகளை விட, நோன்புகளை விட, தான தர்மங்களை விட சிறப்பான அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இப்படி சொன்னார்கள், ஃபஇன்ன ஃபஸாததாத்தில் பைனி ஹியல் ஹாலிகா, இரண்டு பேருக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விட்டா, இன்னைக்கு அதுதான் சமுதாயத்தில் அதிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு பேருக்கு மத்தியில் சண்டையை மூட்டிவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்தை அழிப்பதற்கு, மொட்டையடிப்பதற்கு சமம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மொட்டை அடிக்கிறதுக்கு சமம்னா, அடுத்த அந்த வார்த்தைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். லா அகூலு இன்ஹா தஹலிகு ஷஅர வலாகின் தஹலிகு தீன், நான் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னா நான் முடியை மழிப்பதை சொல்லவில்லை, அது தீனை அவரிடமிருந்து மழித்துவிடும், அழித்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் இருவருக்கு மத்தியில் அந்த சண்டை மூட்டி விடக்கூடிய அந்த விஷயத்துல எவ்வளவு கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், பள்ளிவாசலோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ தான தர்மங்களை செய்கின்றோம். இருவருக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைத்தால் அது எல்லா இபாதத்துகளிலெல்லாம் சிறந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதற்கு மாற்றமாக இருவருக்கு மத்தியில் சண்டை ஏற்படுவதற்கு நாம் காரணமாக அமைந்தால் அது மார்க்கமே நம்மை விட்டு அழிந்து போகிவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் நமக்கு கவனம் வேண்டும். அருமையானவர்களே, சண்டை சச்சரவுகளை நாம் வளரவிடக்கூடாது. முனாஃபிக்காக இருந்த அப்துல்லா இப்னு உபை என்பவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து முஸ்லீம் மாதிரி இருக்கிறான், முஸ்லீமா இருந்து கொண்டு நடித்து கொண்டிருக்கிறான், நயவஞ்சகனாக முனாஃபிக்காக இருக்கிறான், ரசூலுல்லாஹை பத்தி தவறா பேசுறான், இஸ்லாத்தை குறித்து தவறா பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. இந்த முனாஃபிக் அப்துல்லா இப்னு உபை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான், எப்படியே விட்டா சரி வராது, நீங்க அவன்கிட்ட பேசுங்க, அவனுக்கு நல்லதை எடுத்து சொல்லுங்க என்றெல்லாம் சொல்கிற போது அவனிடத்தில் போய் பேசுவதற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கழுதையின் மீது ஏறி அமர்ந்தவர்களாக, சவாரி செய்தவர்களாக சென்றார்கள். அப்துல்லா இப்னு உபை அவன் பக்கத்துல நெருங்கிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த அப்துல்லா இப்னு உபை சொன்னான், இலைக்க அன்னி, நபியே என்னை விட்டும் கொஞ்சம் தூர தள்ளி நில்லுங்கள் என்பதாக சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கம் நமக்கு கிடைத்து விடாதா என்று ஏங்கக்கூடிய நபித்தோழர்கள் லட்சக்கணக்கானவர்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையிலே நாம் இருக்க மாட்டோமா? ரசூலினுடைய பார்வை நம் மீது பட்டுவிடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸ்பரிசங்கள், அவருடைய உடல், அவருடைய கை விரல்கள் நம் மீது பட்டுவிடாதா என்று ஏங்கக்கூடிய நபித்தோழர்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனிபட்ட ஆடை எனக்கு கிடைத்து விடாதா என்று ஏங்கக்கூடிய நபித்தோழர்கள் உண்டு. அவர்களுக்கு மத்தியில் இந்த முனாஃபிக் அப்துல்லா இப்னு உபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், இலைக்க அன்னி, என் பக்கத்துல வராதீங்க, நெருங்காதீர்கள், தூரமாக நில்லுங்கள் நபியே, நாற்றம் எடுக்கிறது என்பதாக சொன்னான். ஃபவல்லாஹி லகத் ஆதானி நத்னு ஹிமாரிக், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்கள் கழுதையின் துர்நாற்றம் என்னை துன்புறுத்தி விட்டது, கஷ்டப்படுத்துகிறது என்பதாக சொன்னான். அதை கேட்டுக்கொண்டு நின்ற பொறுமை இழந்த அன்சாரி தோழர்களில் ஒருவர் இப்படி சொன்னார், பதில் கொடுத்தார், வல்லாஹி லனத்னு ஹிமாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்யபு ரீஹன் மின்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதருடைய கழுதை உன்னை விட நல்ல வாசனையுடையது, அது நறுமணமுடையது என்பதாக சொன்னார். அதை கேட்டபோது அப்துல்லா இப்னு உபையோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு கோபம் வர அவர் என்ன பண்ணாரு சொல்லி சொன்னா, எப்படி நீ இப்படி சொல்லலாம் என்பதாக சொல்லி இங்கே சண்டை போட
இருவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிரச்சனையாக அது உருவெடுத்தது. இவங்க கையில் இருக்கிற கற்களை எடுத்து அவர்கள் வீச, அவர்களுடைய கையில் இருக்கிற கற்களை எடுத்து இவர்கள் வீச, இப்படி மாறி மாறி கற்களையும் செருப்புகளையும் அவர்கள் வீசிக்கொண்டார்கள். சண்டை ஏற்பட்டது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்கிற இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். மூமின்களில் இரண்டு குழுக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டால் அவர்களுக்கிடையில் சமரசம் செய்து வையுங்கள். நீங்க சமாதானமா போங்க, சண்டை போடாதீர்கள். சண்டை போடுவதை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனத்தை இறக்கி வைத்தான். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்ல யௌமின் தத்லஉ ஃபீஹி ஷம்ஸ், சூரியன் உதயமாக கூடிய ஒவ்வொரு நாளிலும் தஅதிலு பைனல் இஸ்னைனி சதகா, நீங்கள் இருவருக்கு மத்தியில் செய்து வைக்கிற அந்த சமாதானம் அதுவும் தர்மமாகும், சதகாவாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஸ்லஹ பைன இஸ்னைனி அஅதாஹு அல்லாஹு பிகுல்லி கலிமத்தின் அய்தக ரகபயத்தின், இரண்டு பேரை சேர்த்து வைப்பதற்காக, சமாதானம் செய்து வைப்பதற்காக ஒருவர் அதற்காக பேசுகிற அந்த பேச்சு இருக்கிறதே, வார்த்தை இருக்கிறதே, அதற்கு ஒவ்வொரு பேச்சிற்கும் அல்லாஹ் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை வழங்குகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருவரை சமாதானம் செய்து வைப்பதற்காக, அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படுவதற்காக வேண்டி நாம் பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, அதற்கு அடிமைகளை ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அடிமையை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அடிமையை உரிமை விடுவது என்பது அது சாதாரணமானதல்ல. ஒரு அடிமையை உரிமை விட வேண்டுமானால் அதற்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் தேவைப்படும். நாம் பொருளாதாரத்தை தர்மம் செய்ய முடியாதவர்களாக இருக்கலாம், ஏழை எளியவர்களாக நாம் இருக்கலாம். நாம் இருவருக்கு மத்தியில் ஏற்படுகிற அந்த பிணக்கு நீங்குவதற்காக வேண்டி, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக பேசுகிற அந்த பேச்சின் மூலமாக அடிமைகளை உரிமை விட்ட அந்த நன்மை கிடைக்கிறது என்கிற போது பல லட்சக்கணக்கான ரூபாய்களை, பொருளாதாரத்தை சதகா செய்வதற்கான, தர்மம் செய்வதற்கான அந்த நன்மை அல்லாஹு தஆலா தருகிறான் என்று சொன்னால் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அமலாக இந்த சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பது இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். லைசல் கذاب அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், இந்த மார்க்கத்துல பொய் சொல்வதற்கெல்லாம் அனுமதி கிடையாது. உண்மையைதான் பேசணும் என்று சொல்லித் தருகிற மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இருவருக்கு மத்தியில் சமாதானம் ஏற்படுவதற்காக ஒருவர் சொல்லுகிற பொய் அது குற்றமாகாது என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டு பேரு சண்டை போட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி சொல்லப்படுகிற பொய். இன்னைக்கு இருவருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்காகத்தான் இங்க உள்ளதை அங்கேயும், அங்க உள்ளதை இங்கேயும் சொல்லி மிகப்பெரிய பிரிவினையை, லேசா இருக்கக்கூடிய அந்த சண்டையை கூட பெரிய சண்டையாக ஆக்கி விடுகிற, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ கோபத்துல பேசிட்டோம் சேர்ந்துட வேண்டியதுதான் என்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்ட்ட போய் உன்னை பத்தி அவன் என்ன சொன்னா தெரியுமா, உன்னை பத்தி அவன் என்ன பேசுறான் தெரியுமா என்றெல்லாம் சொல்லி இருவர்களுக்கு மத்தியில் சண்டையை மூட்டிவிட்டு, அவன் என்னை பத்தி அப்படியா சொன்னான், இவ்வளவு பேசிட்டு இருக்கானா, அவனை நான் நல்லவன், சரி பேசிடலாம், அவன்கிட்ட சேர்ந்துடலாம் நினைச்சேன், அந்த வீட்டு வாசல்ல நான் கால் வைக்க மாட்டேன் என்பதாக சொல்லி அதிகப்படியான கோபங்களை ஏற்படுத்தி அந்த சண்டைகளை, பிரிவுகளை அதிகப்படுத்துகிற நிலையில் இருக்கிற மக்களைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இரண்டு பேரு சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்ற அந்த பொய் இருக்குதே அது குற்றமில்லை என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருவர் சண்டையிட்டு இருக்கிறார்கள்ங்கிற போது இவர்கிட்ட வந்து, உனக்கு தெரியுமா நான் அவனை போய் பார்த்தேன், அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிற போது உன்னை பத்தி ரொம்ப நல்ல எண்ணம் வச்சிருக்கிறான், உன்னை பத்தி ரொம்ப உயர்வா சொன்னாப்பா என்று சொல்லுகிற அந்த பொய் அவன் சொல்லியிருக்கவே மாட்டான்னு வச்சுக்கிடுங்க, கோபத்துலதான் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது சொல்லுகிற அந்த பொய் இருக்கிறதே அதற்கு குற்றம் கிடையாது. உனக்கு சலாம் சொல்லிவிட்டான், சலாமே சொல்லாவிட்டாலும் உனக்கு சலாம் சொல்லிவிட்டான் என்று இங்கேயும், அங்கே போய் உனக்கு சலாம் சொல்லிவிட்டான் அங்கேயும் போய் சொல்றதும், உன்னை பத்தி உயர்வா பேசுறான், நல்ல உன்னை பத்தி பேசுறாலே அவனுக்கு சந்தோஷம் வந்துருது, அவன் வந்து ரொம்ப மிக உயர்வா உன்னுடைய மேலான எண்ணத்துல உன்னை பத்தி பேசுறான் என்றெல்லாம் நாம் அவரை குறித்து பேசுவோம் என்று சொன்னால், பொய் சொல்லுகிறோம் என்றால், அதன் மூலமாக இருவரும் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் அடிமை உரிமை விட்ட நன்மை அதற்கு கிடைக்கும்.
அவர்கள் இருவருக்கும் சமாதானத்தை நாம் ஏற்படுத்தி வைக்கிறோம், அதன் மூலமாக பொய் சொல்கிறோம் என்றால் அந்த பொய்க்கு அது குற்றமில்லை என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமாதானம் செய்து வைக்கிறோம் என்கிற பெயர்ல இன்னைக்கு தான் குளிர் காய்ந்து விடுகிற நிலைகளையும் பார்க்கிறோம். சமாதானம் செய்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதன் மூலமாக நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்ற ஆதாயத்தை தேடுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமா எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், இதன் மூலமா நான் எப்படி குளிர் காயலாம், இதன் மூலமா நாம எப்படி பேர் எடுக்கலாம் என்றெல்லாம் அலைந்து கொண்டு இருக்கிற நிலையில் இருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். சமாதானம் செய்கிறோம் என்கிற பெயர்ல தான் குளிர் காயக்கூடாது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிள்ளைக்கு பேர் வைப்பதுல பிரச்சனை வருகிறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை இருக்குது. பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுல கஷ்டப்பட்டு பிள்ளைய பெத்தெடுத்துறாங்க, அதுக்காக எவ்வளவோ சிரமப்படுறாங்க, செலவு பண்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரிகிறது இல்லை. ஆனா பிள்ளைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று வருகிற போது நான் சொல்ற பேர் தான் வைக்கணும், எங்க வீட்டுல உள்ளவங்க சொல்ற பேர் தான் வைக்கணும், இல்ல நான் தான் கஷ்டப்பட்டு பெத்தேன் நான் சொல்ற பேர் தான் வைக்கணும் என்பதாக சொல்லி சாதாரணமா அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு எவ்வளவோ செலவு செய்து நல்லபடியா பெத்தெடுத்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கு இல்லாம குடும்பங்களுக்கு மத்தியில அந்த பிறந்த அந்த பிள்ளைக்கு பெயர் வைப்பதற்காக மிகப்பெரிய பிரச்சனைகள் வெடிக்கிற சூழ்நிலையில் இருக்கிற குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். இங்க அப்படித்தான் ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருகிறது. மனைவி சொல்கிறார், இல்ல என் வாப்பா பேரு தான் இந்த பையனுக்கு வைக்கணும், முஹம்மது தான் எங்க வாப்பா பேரு, முஹம்மது தான் வைக்கணும்னு இந்த அம்மா சொல்றாங்க. கணவர் சொல்றாரு, இல்ல இல்ல எங்க வாப்பா பேரு தான் வைக்கணும், எங்க வாப்பா பேரு அப்துல்லா, அப்துல்லா தான் வைக்கணும்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. சமாதானம் பேசுவதற்காக வேண்டி ஒருவரை அழைக்க அவர் வருகிறார். என்ன பிரச்சனை, எங்க வாப்பா பேரு முகமது தான் வைக்கணும் இந்த அம்மா சொல்ல, உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல எங்க வாப்பா பேரு அப்துல்லாவை தான் வைக்கணும்னு அவர் சொல்ல. இப்ப சமாதானம் பேச வந்த இவர் சொல்லுகிறார், அப்படின்னா ஏன் ரெண்டு பேருக்குள்ள சண்டை பிரச்சனை, நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்ற மாதிரி பேரை வைங்க, முஹம்மது சலீம் அப்துல்லான்னு வைங்கிறாரு. என்ன பேரு, முஹம்மது சலீம் அப்துல்லான்னு வைங்கன்னு. அவங்க ரெண்டு பேரும் இப்ப விழிக்கிறாங்க, என்னடா இது முஹம்மது அப்துல்லாடா, முஹம்மது எங்க வாப்பா பேரு, அப்துல்லா அவங்க வாப்பா பேரு, இடையில இந்த சலீம்னு ஒரு பேர் வருது, அது யாருடைய பேருன்னு கேட்டா சமாதானம் செய்ய வந்த இவர் சொன்னாராம், அது எங்க வாப்பா பேரு, நடுவில் அதை அப்படி சொல்லி விட்டுட்டேன், அது இருந்துட்டு போகுது, முகமது சலீம் அப்துல்லான்னு வைங்க என்று அவர் சொன்னார் என்று சொன்னால், இப்படி சமாதானம் பேச போகிற இடத்தில் தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று தான் குளிர்காயிற இந்த நிலை இருக்கிறது, இது இருக்கக்கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தாராங்க. முன்னொரு காலத்துல ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு இடத்தை விற்பனை செய்கிறார். எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய காலம் மாதிரி இல்லை அந்த காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் இன்னொருவருக்கு தன்னுடைய இடத்தை விற்பனை செய்திருக்கிறார். வாங்கியவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, பூமியை தோண்டுகிறார். அப்படி தோண்டுகிற போது ஒரு தங்க புதையல் ஒன்று அவருக்கு கிடைக்கிறது. நமக்கு தங்க புதையல் கிடைச்சா இருக்கிற இந்த கோல்டு விலை ரேட்ல நாம என்ன செய்வோம், வேக வேகமா யாரும் பார்த்துடக்கூடாது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி வேகமா அதை எடுத்துட்டு கொண்டு போய் பீரோல வச்சு நம்ம பூட்டிக்கிறோம், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம்னு நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அந்த காலத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பாருங்கள். அந்த புதையலை எடுத்துக்கொண்டு அந்த பூமியை விற்பனை செய்த அந்த மனிதனிடத்தில் செல்கிறார் இவர். இந்த மாதிரி இந்த பூமியை நீங்க வித்தீங்க இல்லையா, அதுல நான் அப்படி தோண்டும் போது பூமிக்குள்ள இந்த புதையல் இருந்தது, இது எனக்கு சொந்தமானது இல்லை, நான் வாங்கினது அந்த உங்களுடைய நிலத்தை மட்டும் தான் வாங்கினேன், பூமிக்குள்ள இருந்த இந்த புதையல் எனக்கு சொந்தமானது இல்லை, நீங்க வச்சுக்கிடுங்கன்னு அவர்கிட்ட கொடுக்கிறாரு. அவராவது அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு வாங்கினாரான்னு பார்த்தா இல்ல, அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் அந்த பூமியை உங்களுக்கு நான் விற்று விட்டேன், அது எனக்கு சொந்தமானதல்ல, அது உங்களுக்கு சொந்தமானதான், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த காலமாக இருந்திருக்கிறது பாருங்கள். இப்போ இந்த செய்தி இது ஒரு மனிதனிடத்திலே கொண்டு வரப்படுகிறது. நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள், எங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் தான் தீர்வு சொல்ல வேண்டும் என்பதாக ஒருவரிடத்தில் நீதிபதி இடத்தில் வருகிற போது அவர் சொல்லுகிறார், அவர் கேட்கிறார், அப்படியா நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறீர்கள், அவர் உங்களுக்கு தர வேண்டும் என்பதாக சொல்கிறார், எனக்கு சொந்தமில்லை என்பதாக சொல்கிறார், அப்படியானால் ரெண்டு பேருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு விசாரிக்கிறார்.
இவர் சொன்னார், ஆமா எனக்கு ஒரு பெண்மகள் இருக்கிறாள். அவர் சொன்னார், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். இவர் தீர்ப்பை இப்பொழுது சொன்னார், அப்படியானால் 2 பேருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆண் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், இருவரும் நீங்க சம்பந்தியாயிருங்க. உங்களுடைய இந்த புதையலினுடைய இந்த சொத்தில் இருந்து, இந்த நகையிலிருந்து பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நீங்கள் கொடுத்து விடுங்கள். 2 குடும்பங்களும் இதை நீங்கள் அனுபவிங்கள். மீதம் இருக்கிற அந்த நகைகளை நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் என்பதாக தீர்ப்பு சொன்னார் என்று சொன்னால், அப்படி சொல்லி இருவருக்கும் மத்தியில் சமாதானத்தை அவர் ஏற்படுத்தி வைத்தார் என்றால், ஒரு சமாதானம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, சமாதானம் செய்து வைக்க வேண்டும், இரு உடைந்த இதயங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற பண்பாடு கொண்டவர்கள் மிகவும் அரிதாகி போய்விட்ட ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பலஸ்தீன பூமியில் காசா மக்களின் வாழ்வில் மறுபடியும் வசந்த காலங்கள் மலர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சமாதானம் செய்து வைத்த கத்தாரினுடைய மன்னருக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. இந்த போர் நிறுத்த ஒப்பந்த முடிவு அறிவிக்கப்பட்டதும் சர்வதேச நாடுகள் அடைந்த அந்த மகிழ்ச்சி என்பதற்கு அதற்கு ஈடே இல்லை. இதை சமூக ஊடகங்கள் வாயிலாக நம்மால் பார்க்க முடிந்தது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மீது தொடுத்துள்ள இந்த போரின் மூலமாக உலக மக்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகள் என்பது அதை சொல்லி மாளாது, ஏராளம் ஏராளம். போர் நிறுத்தத்திற்காக அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? போரின் மூலமாக ஏற்பட்ட இழப்புகளில் மிக முக்கியமான இழப்பு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு என்று சொல்லலாம். நிறைய ஹோட்டல்கள் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். கேஸினுடைய விற்பனை இல்லாம அவங்க கேஸ் இல்லைங்கிறதுனால அந்த உணவு கூடங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற அல்லது விறகுக்கு மாறிவிட்ட இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்முடைய விலைவாசி உயர்வு எப்படி இருக்குமோ என்கிற அந்த எண்ணமும் பயமும் அச்சமும் ஒரு பக்கம் இருக்கிறது என்கிற போது, இது எல்லாவற்றையும் விட சர்வதேச விமானங்களினுடைய அந்த பாதிப்பு இருக்கிறதே, அது மிகப்பெரிய பாதிப்பு. இந்த போரின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளில் மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய பாதிப்பு என்று சொன்னால் சர்வதேச விமானங்கள் போக்குவரத்து மூலமாக ஏற்பட்ட அந்த இழப்பு. அதன் மூலமாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம நாட்டுக்கு வர முடியாமல் தவிக்கிற அந்த நிலையும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி, அந்த வேலைக்காக வேண்டி, தொழிலுக்காக செல்ல முடியாத அந்த சூழ்நிலைகளும், நினைத்த நேரத்தில் நாம் பயணப்பட முடியாமல் சிரமப்படுகிற அந்த சூழ்நிலைகளும், ஏதாவது விமானம் புறப்படுகிற நேரத்தில் கொஞ்சம் சத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னு தெரியலைன்னு சொல்லி உடனேயே விமானத்தை தரையிறக்குகிற அந்த பதற்றமான சூழ்நிலைகளும் நிலவி கொண்டிருக்கிற இதே வேளையில் நான் சொல்ல வருகிற மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. இந்த போர் தொடரக்கூடாது, அது முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். அவர்களுக்குள் சமாதானம் ஏற்பட்டு இது நிரந்தரமாக அந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். ஹஜ்ஜுடைய காலம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இதை காரணம் காட்டி ஹஜ் பயணத்தை தடை செய்வதற்கும் லாக்டவுன் போடுவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மத்திய கிழக்கில் நிலவி வந்த போர் பதற்ற சூழலை இந்த இடைக்கால நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் நிரந்தரமாக போரை நிறுத்தச் செய்வானாக. உலகில் அமைதி நிலவச் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.